ரகுராம் முன்னிலையில் திறக்கப்படும் புதிய நாட்டியாலயம். நடன ஆசிரியராக வரும் ஜானகி. ஜானகியை கண்டு அதிர்ந்து போன ரகுராம். ஜானகியின் செயலால் உறவில் உருவாகும் இடைவேளை. குடும்பத்திற்காக தன் கனவை விட்டுக் கொடுக்கும் ஜானகி. ஜானகியின் கனவை நிறைவேற்றுவாளா மாயா? உச்சகட்ட பரபரப்பில் உங்கள் சந்தியாராக கோலாகலமா ரகுராம் முன்னிலையில மற்றும் ஊர் மக்கள் அனைவருக்கும் முன்னிலையில திறக்கப்படுது நாட்டியாலயம். புதிய நாட்டியாலயம் திறந்து வச்ச கையோட மாயா வந்து சொல்றாங்க, இந்த நாட்டியாலயத்துல ஒரு புதிய ஆசிரியர் தான் நடனம் சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லவே திடீர்னு அந்த இடத்துல ஜானகி வந்து நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஜானகி தான் நடனம் ஆடுறது அந்த இடத்துல அப்படின்றத ரகுராம் பார்த்த உடனே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாரு. தாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு மனன் வந்து ஆத்திரத்தின் உச்சியிலே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வேகமா ஜானகி கிட்ட போயிட்டு ஜானகிக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ஜானகின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு வந்து பேசுறாரு. ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ எப்படி இங்க வந்து நடனம் ஆடுவ அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய கோவத்துடன் வீட்டுக்கு போயிடுறாரு. தன்னோட கணவன் தான் மேல செம்ம கோவத்துல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கும் போறாங்க ஜானகி. அங்க போன உடனே ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வாக்குவாதம் நடக்குது. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாயா கிட்ட வந்து ஜானகி வந்து சொல்றாங்க, என் கனவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என் குடும்பம் தான், என் குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க போறேன், அது எல்லாத்தையுமே நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே வேதனைக்கு உள்ளாவறாங்க. மாயா இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம புருஷன் கிட்ட கேட்கணும், நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுதான் நம்ம முடிவெடுக்கணுமா அப்படின்ற மாதிரி மாயா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து ஜானகியோட அந்த விருப்பத்தை வெளியே எப்படி கொண்டு வர போறாங்க, எப்படி எல்லாருமே சம்மதிக்க வைக்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாயாவோட முயற்சியால ஜானகி மீண்டும் நடனம் ஆடுவாங்க, ரகுராம் ஏத்துப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ரகுராம் ஏத்துக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரகுராம் அக்செப்ட் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.